வாராகியம்மன் வழிபாடு கலியுகத்தில் நினைத்த காரியங்களை நிறைவேற்றும், எதிரிகளை வீழ்த்தவும், துன்பங்களை நீக்கவும் செய்யப்படும் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். சப்த கன்னியரில் ஐந்தாவதான கன்னியாக இருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோவில் உட்பட்ட பல இடங்களில் வெற்றி தெய்வமாக வழிபடுகின்றாங்க. குறிப்பாக பஞ்சமி திதி, பௌர்ணமி, அஷ்டமி மற்றும் தேய்பிறை போன்ற நாட்களில் இவரை வழிபடுவது சர்க்கரைவள்ளி கிழங்கு படைப்பது மிகவும் சிறந்தது அப்படின்னே சொல்லலாம். வாராகியம்மன் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஆள் மனசில் ஒரு வேண்டுதலை வச்சுக்கோங்க. வாராகியம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் வாராகியம்மனுடைய அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். நம்முடைய சேனலில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்பட்டு வருது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். பல காலமாக வாராகியம்மன் வழிபாடு வழக்கத்தில் இருக்குது. நல்லெண்ணெய் தீபமேற்றி பஞ்சமி திதியன்றி பிரம்ம முகூர்த்த வேலையில் வாராகியம்மனை வழிபாட்டை நம்ம துவங்கலாம். தினமும் வாராகியம்மனை வழிபட முடியாதவர்கள் செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில் பஞ்சமி திதி நாட்களில் வழிபட்டால் முழு பலனும் கிடைக்கும். சைவம், வைணவம், சக்தி வழிபாடு, பிராமணியம் ஆகிய 4 வழிபாட்டு முறைகளை பின்பற்றுபவர்களுக்கு வழிபடும் தெய்வமாக விளங்கக்கூடியவள் வாராகியம்மன். வாழ்க்கையில் அனைத்து முடிந்துவிட்டது, கடனாக கொடுத்த படன் இனி திரும்ப வராது என்ற நிலையில் இருந்தால் கூட வாராகியம்மனை வழிபட்டால் அந்த நிலைமை மாறும் என்பது பலரும் சொல்வது அனுபவபூர்வமான உண்மை அப்படின்னே கூட சொல்லலாம். சப்த கண்ணீரில் ஒருவராக போற்றப்படுபவர் தான் வாராகியம்மன். தெய்வீக குணமும் விலங்கின் ஆற்றலும் கொண்டவளாக இருப்பாங்க. தாயை போன்ற இரக்கமும் தயால குணமும் உடையவளாக இருக்கும் வாராகி மூர்க்க குணம் உடையவளாக உள்ளதால இவளை உக்ர தெய்வமாக வழிபடுறாங்க. இவள வராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவின் பெண் வடிவம் என்று சிலர் சொல்வதுண்டு. சப்த கன்னியரான பிராமி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, கௌமாரி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி ஆகியோரில் பன்றியின் முகமும் பெண்ணின் உடலும் கொண்டவள் வாராகியம்மன். எதிரிகள், தீய சக்திகள், கடன்கள் போன்ற துயரங்கள் போன்றவற்றை அடித்து விரட்டக்கூடிய ஒரு தெய்வமாக வாராகியம்மன் விளங்குகிறாங்க. வாராகி வழிபாட்டை பலருமே மேற்கொண்டாலுமே இந்தியாவில் காசி மற்றும் தஞ்சாவூர் கோவிலில் மட்டுமே வாராகியம்மனுக்கு தனி சன்னதி இருக்கிறதாக சொல்லப்படுது. அன்னை பராசக்தியின் போர் படை தளபதியாக வாராகி உள்ளதால் வாராகியம்மனை வழிபடுவர்களுக்கு 3 உலகங்களிலுமே எதிரிகளே இருக்க மாட்டாங்க என்பது ஆன்றோரின் வாக்கு. ராஜராஜ சோழனுக்கு வெற்றிகளை வாரி வழங்கிய தெய்வமாக வாராகியம்மன் இருக்காங்க. மற்ற கோவில்களில் எந்த விழாக்கள், உற்சவங்கள் துவங்கினாலும் முழு முதல் கடவுளான விநாயகருக்கு தான் முதல் பூஜை நடைபெறும். ஆனால் தஞ்சை பெரிய கோவில் மட்டுமே முதல் பூஜை வாராகிக்கு நடத்தப்படும் மரபு காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது. வாராகியம்மனை வழிபட நினைப்பவர்கள் மனதில் எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லாமல் தூய்மை குணமத்துடன் தொடர்ந்து வாராகிக்கு உயர்ந்த மந்திரங்களை சொல்லி தினமுமே மனம் உருகி வழிபட்டு வந்தால் அவளின் பரிபூரண அருள் கிடைக்கும். வீட்டில் வாராகியின் படம் அல்லது விக்கிரகம் வைத்து வழிபட நினைப்பவர்கள் வடக்கு நோக்கி வாராகியின் முகம் இருக்கும்படி அமைத்து வழிபட வேண்டும். வாராகிக்கு உரிய திசையாக வடதிசை கருதப்படுது. வாராகியம்மனை வழிபவர்கள் வீட்டில் தினமுமே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து அந்த விளக்கில் வாராகியம்மன் இருப்பதாக நினைத்து வழிபட வேண்டும். வழிபாட்டின் பொழுது வாராகிக்கு விருப்பமான நீலம், சிகப்பு, மஞ்சள் நிற உடைகளை உடுத்தி வழிபடுவது மிகவும் சிறப்பான பலன்களை தரும். நெய்வேத்தியமாக தயிர் சாதம், மாதுளை படைத்து சிவப்பு நிறம் கொண்ட மலர்களை சாத்தி வழிபடலாம். 27 நட்சத்திரங்களில் கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி நட்சத்திரம் பிறந்தவர்கள் வாராகியம்மனை நிச்சயம் வழிபட வேண்டும். அதே போல் 12 ராசிகளில் மகரம், கும்பம் ராசியை சேர்ந்தவர்கள் வாராகியம்மனை வழிபட கஷ்டங்கள் என்பது அவர்களை அண்டாது. மேலும் சனி ஆதிக்கம் உள்ளவர்கள், சனி திசை நடப்பவர்களுக்கு வாராகியம்மன் வழிபாடு வேண்டியது ரொம்பவும் நல்லது. 7.5 சனி, கண்டச்சனி மற்றும் சனியின் எந்த திசையானாலும் தொல்லை அனுபவிப்பவர்களாக இருந்தார் செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் வாராகியம்மனை வழிபடலாம். இந்த நாட்களில் வாராகியம்மனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டால் சனியினால் ஏற்படும் துன்பங்கள் இருந்து மீறலாம். இதுவரை வாராகியம்மனை வழிபட ஏற்ற நாளான பஞ்சமி, பௌர்ணமி, அமாவாசை திதிகள் வழிபட சிறப்பான பலன்கள் கிடைக்கும்.
பஞ்சதமி திதியன்று வாராகி துதிகளை பாடி மனமுருகி அழைத்து வேண்டிக் கொண்டால் வாராகி அம்மன் வீடு தேடி வருவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இதுபோல் நம்ம வாராகி அம்மனை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். வாராகி அம்மன் வழிபடும் பொழுது அன்னைக்கு திருப்தி அளிக்க நாள்தோறுமே தீபம் ஏற்றுவது முக்கியம். தேங்காய் எண்ணெய் அல்லது விளக்கு எண்ணெய் பயன்படுத்தி பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறந்த பலன்களை தரும். ஒவ்வொரு மாதமுமே வரக்கூடிய பூரம் நட்சத்திர நாட்களில் ஏலைக்காய் கொண்டு மாலை செய்து வாராகி அம்மனுக்கு சாற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு. இது மகாலட்சுமியின் அருளை பெற உதவும் என்பது நம்பிக்கை. வாராகி அம்மனை நினைத்து 2 மண் விளக்குகளில் நெய்யூற்றி தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்யுங்கள். வீட்டில் வாராகி அம்மன் சிலை அல்லது வாராகி அம்மன் படம் வைத்து வழிபட்டால் பண பிரச்சனைகள் நீங்கி நிம்மதி நிலவும். சில நாட்களில் கடன் சிக்கல்களும் தீரும் என்பது நம்பிக்கை. செவ்வாய்க்கிழமை என்பது நம்ம முக்கியமாக வாராகி அம்மனை வழிபடுவதும் சிறப்பு. வெள்ளிக்கிழமைகளிலும் வாராகி அம்மனை வழிபட சிறந்த நாள். அம்மனை வழிபடுவதற்கு பூஜைக்கு தேவையான பொருட்களில் தாமரை மலர் மற்றும் பூக்கள் முக்கியமானவை. பஞ்சமி தீபம் ஏற்றி நாம் சாம்பிராணி, கற்பூர ஆராத்தி போன்றவை பூஜைகளை மேலும் சிறப்பாக்கும். இந்த பொருட்களை பயன்படுத்துவதால் அம்மனின் அருள் கிடைத்து நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழும். வாராகி அம்மனை நம்ம மந்திரங்கள் மூலம் வணங்குவது மிகவும் சக்தியை உண்டாக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்ற மந்திரத்தை ஜெபித்து தினசரி பூஜையில் சேர்த்தால் பண நெருக்கடிகள் நீங்கும். வாராகி அம்மனை மகிழ்விக்க செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து பூஜை செய்வது, பிரார்த்தனை செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வம் திரண்டு வரும் என்பது நம்பிக்கை. வாராகி அம்மனுக்கு நாம் விளக்கை ஏற்று அதிகாலை நேரத்தில் வழிபட்டால் மிகுந்த சக்தி மற்றும் ஆன்மீக ஆரோக்கியம் கிடைக்கும். இரவு நேரத்தில் அமைதியான சூழலில் அம்மனை வழிபடுவது மன நிம்மதி மற்றும் நற்சக்திகள் அதிகரிக்க உதவும். குறிப்பாக பூரம் நட்சத்திரத்தில் வரக்கூடிய நாட்களில் அம்மனை வழிபடுவது மிகவும் விசேஷமானது. செல்வ வளத்தை தரக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜை அறையில் நாம் வாராகி அம்மன் ஃபோட்டோ வைத்து தினமுமே வழிபடுவதால் ஆன்மீக அமைதியும் செல்வமும் பெருகும். மற்றும் வடக்கு அல்லது கிழக்கு திசையில் படத்தை வைக்க வேண்டும். இது தீய சக்திகளை அகற்றி நல்ல சக்திகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தொழில் நஷ்டம் மற்றும் பண சிக்கலை தடுக்க வாராகி அம்மனுக்கு சாந்தி ஹோமம் மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. ஒரு நல்ல புரோகிதர் வழிகாட்டுதலுடன் ஹோமத்தை நடத்தினார் தெய்வீக கிருபையும் பொருளாதார நிம்மதியும் கிடைக்கும். இதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்கள் விரைவில் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வாராகி அம்மனை மனம் முருகி வழிபட்டால் பண பிரச்சனைகள் தீர்ந்து செல்வம் பெருகும். அவளது அருளால் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் ஏற்படும். தினசரி பூஜை சரியான முறையில் வழிபாடு செய்தால் வாராகி அம்மன் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்பிக்கையுடன் நாம் ஆன்மீக பொருட்களை வாங்குவதன் மூலம் இதுபோல் பூஜையை செய்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாக தான் வாராகி அம்மன் வழிபாட்டு முறை அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதிரிகள் என்று சொன்னால் கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளும் உண்டு, நம் கண்ணுக்கு புலன்படாத எதிரிகளும் உண்டு. கண்ணுக்கு தெரியாத போது நம்மை பார்த்து விலகி வந்து விடலாம். இதுவே கண்ணுக்கு தெரியாத எதிரிகளிடமிருந்து எப்படி தப்புவது? அத்தகைய எதிரிகளை அழிக்கக்கூடியவர் தான் வாராகி அம்மன். ராஜராஜேஸ்வரியின் படை தளபதியாக விளங்கக்கூடியவர் வாராகி அம்மன். இவர் சப்த கண்ணீரில் ஒருவராக விளங்கக்கூடியவர். கிராமங்களில் இன்றுமே சப்த மாதர்கள் வழிபாடு உண்டு. ராஜராஜ சோழன் எதை ஆரம்பித்தாலுமே இந்த அம்பிகையை வணங்கிவிட்டு தான் செய்யும் பழக்கத்தை உடையவராக இருக்கார். ராஜராஜ சோழன் அவர்கள் தான் கட்டிய தஞ்சை கோவிலில் வாராகி அம்மனுக்கென்று தனி சன்னதி அமைச்சிருக்காரு. இன்றைக்குமே வாராகி அம்மன் பெரிய தனி சன்னதி இருக்கக்கூடிய இடம் தஞ்சை பெருவுடையார் கோவிலாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.